நாம நம்மளோட திரை விமர்சன நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்க்க போற படம் ரசவாதி. மௌனகுரு, மகாமுனின்னு 2 மெகா ஹிட் படங்களுக்கு பிறகு இயக்குனர் சாந்தகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட முதல் 2 படங்கள் எப்படி படம் பார்க்க போன ஆடியன்ஸோட கல் நெஞ்சங்களையும் கரைய வச்சு கண்ணீரோட வச்சிருந்தோ அதே மாதிரி அந்த ரசவாதி படம் முழுக்க வாழ்க்கைக்கு தேவையான எண்ணற்ற வழிமுறைகளை நாம எல்லாரும் விரும்புற மாதிரி சொல்லி படம் போடுற 148 நிமிஷமும் தியேட்டர்ல கைத்தட்டல் சத்தம் மட்டும் குறையவே இல்லை. ஏன்னா இந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களோட எண்ணிக்கை அப்படி. இந்த அளவுக்கு பெருமைகள் நிறைந்திருக்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, இந்த படத்துல ஒரு காதல் கதை இருக்கு, ஒரு கல்யாண கதை இருக்கு, மருத்துவத்தை பத்தின மகிமைகள் இருக்கு, இயற்கை வளங்களை ஏன் காப்பாற்றணும்ன்றதுக்கான கட்டாய காரணங்கள் இருக்கு, எத்தனை முறை பின்னடைவை சந்திச்சாலும் வாழ்க்கையில எப்படி மீண்டும் மீண்டும் மனம் தவறா முயற்சிக்கணும்ன்றதுக்கான முக்கிய அறிவுரைகள் இந்த படத்துல இருக்கு. ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த படத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? பிகாஸ் படம் முடிஞ்ச பிறகு யோசிக்கும் போது நமக்கு ஞாபகம் இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மோர் குழம்பும் வத்தலும் மட்டுமே.